விஜய்க்கு ஓட்டு போட முடியாது. நானும் விஜய் ஃபேன் தான். இவ்வளோ நேரம் நாங்கள் நின்றோம்ல, என்ன பிரயோஜனம்? என்ன அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. இவ்வளோ நாங்களும் விஜய் ஃபேன் தான். இவ்வளோ நேரம் நின்றல, மணி என்ன 1 மணி ஆயிடுச்சு. நான் காலையில இருந்து நிக்கிறேன். சும்மா ஒன்றும் இல்லை, பொய் ஒன்றும் நாங்கள் சொல்ல கிடையாது. இவ்வளோ நேரம் நாங்கள் நிற்கிறோம்ல, இப்போ பேட்டி கொடுக்கும் போது எவ்வளோ கொடுக்கணும் நாங்கள் சொல்லிட்டு தானே இருந்தோம். எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் வேணும், பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு. ஏன் வரல? அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனால் என்ன அர்த்தம்? அப்போ இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா? அவ்வளோ ஆர்வமாக நின்றோம்ல, எவ்வளோ நெருக்கடியில். இதே எத்தனை முறை சொல்லுவீங்க இதே? அப்போ நேரம் ஆனால் அங்கே கம்மி பண்ண வேண்டியதானே, நேரத்தை கம்மி பண்ணி இங்கே வர வேண்டியதானே. வந்து ஒரு கையை கூடவா காமிக்க முடியாமல் நேரம் ஆயிடுச்சு. அவருக்குலாம் ஓட்டு இல்லைங்க. நானும் அவனோட ஃபேன் தான். இல்ல கோவம் தான். ஏன் வரல? அதான் கோவம். இவ்வளவு நேரம் பாரு, எவ்வளவு பேர்த்திட்ட பேச்சு வாங்கணும், எவ்வளவு நெருக்கடி. ஒரு தண்ணி கொடுத்தாங்களா? அவ்வளவு நெருக்கடியில நின்றோம்ல. மனசாட்சியே இல்லாம போயிட்டாரு. இவரு மொத்த மனசாட்சியை பத்தி பேசினாரு. இப்ப இவரு நம்பிக்கை துரோகம் பண்ணல, இன்னைக்கு இவரு சொல்லல. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எங்களெல்லாம் நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறீங்களா? ஆமா, பொய் தாங்கிறேன் நானு. இவ்வளவு நாளும் நான் அவனை நம்பிதான் இருந்தோம், இல்லாமலாம் இல்ல. இப்ப இவர் பேசுறது பொய் தான். இப்ப அவர் பேசுறது பொய் தான். என்னைக்கு மறுபடியும் இது மாதிரி நெருக்கடி வச்சுட்டு நான் வரலன்னு போறதுக்கா? நேரம் ஆயிடுச்சு, அதனால வர முடியல. அப்ப அங்க நேரத்தை கம்மி பண்ணி இங்க வர வேண்டியதானே. நேரத்தை எப்படி நேரத்தை கம்மி பண்ண முடியும்? பர்மிஷன் குன்னத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அவரை விட்டுட்டு வரணும், என்ன அவருக்கு என்ன காண்டு வரியா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. குன்னத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. பெரம்பலூர்ல மக்கள் விடல அப்படின்றதால தான் திரும்பி போறாரு. அவர் திரும்பி போறதுனால சொல்றதுக்காக ஒரு சொல்றதுக்காக விட்டுட்டு அவர் போயிட மாட்டாரு. இன்னைக்கு பர்மிஷன் முடிஞ்சிருச்சு, டேட்டை தள்ளி வச்சு வருவாரு. இந்த நியூஸ் தளபதி பாப்பாரு. டேட்டை தள்ளி வச்சு ஒரு நாள் ஒதுக்கி வருவாரு. ஒரு நாள் ஃபுல்லா வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுவாரு. போதுமா? கண்டிப்பா பண்ணுவாரு. நீங்க நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். நம்புறது நம்பாது உங்களுடைய விருப்பம். நீங்க வந்து உங்களுடைய இதை மட்டும் தான் பாக்குறீங்க. அவர் வந்து காலையில 5 மணில இருந்து ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய அசதி பார்க்கணும், அவருடைய போக்குவரத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க தான் சுயநலம் பண்றீங்க, நீங்க தான் துரோகம் பண்றீங்க. டைம் இல்ல, நாங்க போயிட்டோங்கிறாருல.